ஆனா நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. கேரண்டீடான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. இதுல வந்து ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு 3 வருஷமா தான் சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கரும்புலா போடுவோம், அவரி போடுவோம், கேசவர்தினி போடுவோம், பொன்னாங்கண்ணில மஞ்சள் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து மருதாணி பூ போடுவோம். இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமுடி கருப்பாகிறதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே போடுறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப்ஸ் தான் இருக்குங்க. இதை வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த 4 கண்டிஷனருங்க. கண்டிஷனர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய ட்ரை ஹேரா இருக்குங்க. இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிஷனர்ஸ் கொடுக்குறோங்க. பாத்தீங்கன்னா என்ன ஸ்கின் டைப், இப்போ கோல்டன் க்ளோல எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்குங்க, ரெட் வைன் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு, குங்குமம் அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உப்தன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜெல் வந்து ஆனியன் ஜெல்லுங்க. இது வந்து தலைக்குங்க, முடி வளர்றதை தூண்டுறதுக்காக நம்ம வந்து ஆனியன் ஜெல், சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜெல் வந்து பண்றோங்க. ஃபுட் பட்டர்னா என்னன்னா எனக்கு வெடிப்பு வந்து பெருசா இருக்கு, என்னோட கால் வந்து நிறைய பெரிய பெரிய வெடிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள்ல கூட இதுக்கு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. கண்ணை சுத்தி எனக்கு கருவளையம் இருக்கு, எனக்கு அந்த கருப்பே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க இந்த அண்டர் ஐ ரோலான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இதை இந்த ரோலான் ஃபார்மேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சார். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோங்க. சரி சரி. ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலையில முடி ரிலேட்டடா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாவே சால்வ் ஆயிடுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஓகேங்க. நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 36 இன்கிரியன்ஸ் போட்டிருப்போம். பொதுவாகவே யூடியூப்லன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏகப்பட்ட ஹேர் ஆயில்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்மளோட ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. கேரண்டீடான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. இதுல ஓகே, நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம வந்து ஒரு 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு 3 வருஷமா தான் சோஷியல் மீடியால பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 36 இதே நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். 36 இன்கிரியன்ஸ் வந்து நம்ம இதுல போட்டிருக்கோங்க. அதாவது 36 மூலிகைகள் வந்து நம்ம இதுல போட்டிருக்கோம். சரிங்க. யூசுவலா வந்து எல்லாருமே யூடியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆயில்ஸ் மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கும் அதுக்கும் என்ன வந்து பெரிய வித்தியாசம், என்ன வந்து பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான். எந்த ஒரு பொருள் தயாரிக்கிறதா இருந்தாலும் அந்த பொருள் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அளவுகள்ல தான் நம்ம அதை போடணும். கருவேப்பிலையே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கருவேப்பிலை ஒரு கொத்து தான் போடணும்னா ஒரு கொத்து தான் போடணும். நம்ம கிட்ட இருக்குங்கிறதுக்காக எல்லாருமே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. அப்படிதான் வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ணுவாங்க நிறைய பேர். அதனாலதான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவுல தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் மெயின்டைன் பண்ண, அதாவது நம்ம போடுற மூலிகை பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே அளவுல தான் போட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே சால்வ் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் இளநரை இருந்துச்சு அப்படின்னா இளநரை உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகி கொடுக்கும். ஒரு 6-7 மாசம் நீங்க யூஸ் பண்ணணும். ஒரே மாசத்துல ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா இளநரைங்கிறது வந்து ஒரு வருஷம் வந்து உள்ள இருந்து வளர்ந்துதான் வந்து நமக்கு அது வெளியே வந்திருக்கும். அதனால இதை நீங்க ஒரு 6-7 மாசம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேரே இருக்கு, ஒயிட் ஹேர் வந்து உங்களுக்கு சுத்தமாவே இல்லாம பிளாக் ஹேர் வர ஆரம்பிக்குங்க. இதே குழந்தைங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3ல இருந்து 4 மாசத்துலயே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இளநரை இருந்துச்சு அப்படின்னா, பொடுகு இருந்துச்சு அப்படின்னா பொடுகு உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆயிரும். போஸ்ட் பார்ட்ரம், அதாவது இப்ப குழந்தை பிறந்து ஒரு 6-7 மாசம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முடி கொட்டும். அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லாவே வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இருக்குங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. என்னோட ஹேர் நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா. எனக்கு வந்து இப்போ நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மத்தவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிறைய ஹேர் ஃபால் எல்லாம் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு என்னோட ஹேருமே. சூப்பருங்க. சோ நமக்கு வந்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்க. புழுவெட்டு இருக்கு எனக்கு, அதனால வந்து அந்த இடத்துல எல்லாம் எனக்கு முடியே வளரல. புழுவெட்டு இருந்துச்சுனாலே முடி வளராதுங்க. இப்போ புழுவெட்டு இருக்கும்போது முடி வளருது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆயில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குங்க. புழுவெட்டு இருக்கும்போது நம்ம ஆயிலை நல்லா சூடு பண்ணிட்டு கை பொறுக்கிற சூட்ல தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா கிளியர் ஆயிட்டு அந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே முடி வளருங்க. இப்போ ஒரு 40 இயர்ஸ்லாம் இருக்கும், நல்லா எனக்கு வழுக்க விழ ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதுக்கு கூகுள்லயே நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க அதில் பார்த்துக்கலாம். குட்டியான ஹேர் க்ரோத் வந்து நிறைய இருக்குங்க. 3 மாசம் கண்டினியூ யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தெரியுங்க. ஓகே, இது வந்து எத்தனை ml கிடைக்குங்க நமக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ml. ஓகே, இது 100 mlங்க. இதுக்கப்புறம் வந்து இது 220 ml. ஓகே, இது வந்து நமக்கு 1/2 லிட்டர் பாட்டிலுங்க. 1/2 லிட்டர். ஆமாங்க, 1/2 லிட்டர் பாட்டில் நம்ம டிரான்ஸ்பர் இந்த மாதிரி
தெரியிற மாதிரியான பாட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்பரண்டா, அப்பதான் ஆயிலோட கலர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது ரெண்டும் வந்து நமக்கு சின்ன சின்ன சைசஸ் 100, 220, 500 ml. ஓகேங்க. நம்மகிட்ட இருக்க ப்ராடக்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு வருங்க? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் 150 ரூபாய் தாங்க. 150 தாங்களா? ஆமாங்க, 150 தான். ஆயில் மட்டும் 160ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி சரிங்க. மற்ற எல்லாமே நீங்க எந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னாலும் 95% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 150ல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்க. இதுல ஸ்பெஷலா நம்ம என்னென்ன இன்கிரியன்ட் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரும்புலா போடுவோம், அவரி போடுவோம், கேசவர்தினி போடுவோம், பொன்னாங்கண்ணில மஞ்சள் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து மருதாணி பூ போடுவோம். இதெல்லாம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமுடி கருப்பாகிறதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே போடுறோம். அதனாலதான் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலைமுடி வந்து நல்லாவே கருப்பாகும் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம கேரட் வந்து துருவினது போடுவோம், பீட்ரூட்டோட சாறு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது ரெண்டும் எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும்பொழுதுதான் நம்மளோட தலையில இருக்கக்கூடிய முடிக்கு வந்துட்டு சூரிய சக்தி கிடைக்காம வெள்ளையாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இரும்பு சத்து கம்மியாகும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா வெள்ளை முடிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து வெளிப்புறத்துல இருந்து எப்படி எல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேரட் பீட்ரூட் ஆட் பண்ணுவோம். அப்புறம் எல்லாரும் போடுற மாதிரி கருவேப்பிலையும் நம்ம போடுவோம். கருவேப்பிலையை வந்து சாராவும் போடுவோம், கருவேப்பிலையாவும் போடுவோம். நம்ம ஆயில் மேக்கிங் வீடியோ நம்ம இன்னொரு நாள் நம்மளோட சேனல்ல போடுறோம், நீங்க அதுல பாத்துக்கலாம். ஓகே, கெமிக்கலே இல்ல இதுல. ஆமா, ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கெமிக்கலே இல்லைங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா செக் எண்ணெய் தான் போடுறோம். எல்லாம் என்னங்க எல்லாருமே செக் எண்ணெய் தானே யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க ஸ்பெஷல் செக் எண்ணெய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக் எண்ணெய்ங்கிறது வந்துட்டு சிலதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போன தேங்காயை கூட போட்டு ஆட்டிடலாம். ஆட்டும் போது நமக்கு அது தெரியாது. நம்மளது போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்ல வெள்ளையா இருக்க பருப்பெல்லாம் காய வச்சு அதுல எடுக்கிற எண்ணெயை தான் வந்து நம்ம இதுல காய்ச்சி நம்ம போடுறோம். இது கூட வந்து நம்ம ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுவோம், கேஸ்டர் ஆயிலும் போடுவோம், அதாவது விளக்கெண்ணையும் ஆட் பண்ணுவோம். அது ரெண்டும் எதுக்கு அப்படின்னா முடியோட வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்காகவும் முடியோட அடர்த்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டு தான் வந்து நம்மளோட ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே ஓகேங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோங்க? இதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடுத்த செட் ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு தான் வந்து ஸ்கின் கேரோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப்ஸ் தான் இருக்குங்க. இதை வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட வந்து ஒரு 30 வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் வந்து இருக்குங்க. இந்த 30 வெரைட்டி ஆஃப் சோப்ஸுமே வந்து ஒரு சோப்பும் நம்ம அதாவது நம்ம விற்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நாள் கியூர் ஆயிருக்குங்க. அதாவது 45 நாள் கியூர் ஆயிருக்குன்னா என்னன்னா 45 நாள் ஆற வச்சிருப்போம். இந்த சோப்பு தயாரிச்சு 45 நாள் ஆகுங்க நம்ம வந்து செல்லிங் கொண்டு வர்றதுக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் அப்ளை சொன்னேன் இல்லைங்களா, கோல்டு ப்ராசஸ் சோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வந்து லை போட்டுதான் இந்த சோப்பு பண்ணுவோம். இதை வந்து நம்ம 1 வயசு குழந்தையில இருந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். சோ அப்ப வந்து இதோட pH லெவல் நமக்கு இதுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 45 நாள் கியூரேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சோப்ஸ் வந்து செல்லிங் கொண்டு வரங்க. நம்ம கிட்ட இப்ப லைனா பாத்தீங்கன்னா நான் லைனா அடுக்கி வச்சிருக்கேன் பிஸ்கட்ஸ் மாதிரி. ஓகே ஓகேங்க. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 30 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒன்னொன்னா என்னன்னு சொல்லிட்டுமா சொல்லிருங்க. இது வந்து நலங்கு மாவு சோப்பு, இது பச்சை பயிறு, இது லெமன், இது கேரட், இது அம்மன் பச்சரிசி, இது வந்து ரெட் கிரேப்ஸ்ங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா ரெட் வைனை வச்சு பண்ணோம்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகும். இது வந்து கிரேப்ஸ் ஜூஸ்ல பண்றோம். அடுத்தது ஓட்ஸ், ரோஸ், ஜாஸ்மின், குப்பை மேனி, ஆலுவேரா, ஆரஞ்சு, கோட் மில்க், இது வந்து ரெட் ஆலுவேரா, இது வந்து நீம் சோப்பு, கோகனட், வெட்டி வேறு, பப்பாயா, முல்தானி மெட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ, பொட்டேட்டோ, இது வந்து பொன்னாதாரம், இது ரெட் சாண்டில், சார்கோல் சோப், பொன்னாதாரம் சோப்பு, இது கோகனட் மில்க், இது குப்பை அம்மன் பச்சரிசி சோப்பு, இது வந்து பீட்ரூட் சோப்பு, இது வந்து ஷியா பட்டருங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்காக சஜஸ்ட் பண்றோம். இது ஒண்ணுக்குமே தனித்தனியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்ப வந்து எனக்கு மரு இருக்கு, மங்கு இருக்கு, அதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க வந்து அமன் பச்சரிசி சோப் யூஸ் பண்ணிக்கலாம். அமன் பச்சரிசி சோப் யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா மரு, மங்கு அது எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. ஓகே ஓகே. இப்போ இதுக்கு ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ். ஆமா, ஒரு சோப்ஸ்க்குமே தனித்தனியான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னாதாரம் சோப்புங்க. பொன்னாதாரம் சோப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பொன்னாதாரம் சோப்லாம் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி போட்டு குளிக்க வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சின்ன குழந்தைகளே நம்ம மஞ்சள் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிடுறோம், விட்டுறோம். ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் ஸ்டெயின் ஆகுது, யூனிஃபார்ம்ல எல்லாம் பட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கவங்க வந்து இப்போ நீங்க பொன்னாதாரம் சோப்பு போட்டு குளிச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய பூனை முடிகள் எல்லாமே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். பெரியவங்களுக்குமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட முகத்துல இருக்கக்கூடிய பூனை முடிகளுமே இதுல நல்லாவே விழுக ஆரம்பிக்குங்க. குப்பை மேனி சோப்பு, எனக்கு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி இருக்குங்க, இது எதனால வந்துச்சு, என்ன பிரச்சனைனா எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஒரு இது நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட குப்பை மேனி சோப் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். அரிப்பு இருக்கு, அலர்ஜி இருக்கு, சொறி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு குப்பை மேனி சோப் யூஸ் பண்ணும்போது நல்லா கிளியர் ஆகுங்க. எனக்கு வந்து கலரா இருக்கணும்,
நான் நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆவாரம்பூ சோப் நீங்க யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குங்க. எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்கே போகல, நான் வந்து எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, என்னோட வயிற்றுல தைஸ்ல எல்லாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஜாஸ்மின் சோப், மல்லிகைப்பூ சோப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மல்லிகைப்பூ ஆயிலுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு, நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் ஆலுவேரா சோப்புங்க. ஆலுவேரா சோப்பும் நம்ம கிட்ட இருக்கு, ரெட் ஆலுவேரா சோப்பும் நம்ம கிட்ட இருக்குங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டைட்டனிங்க்கு நமக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுங்க. அடுத்து கேரட் சோப்பு. கேரட் சோப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் நம்ம வந்து கலர் கொஞ்சம் பிரைட்டா தெரியணும், திடீர்னு நான் டேன் ஆயிட்டேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கேரட் சோப்பும் பொட்டேட்டோ சோப்பும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் தான், இது கேரட் சோப்பு, இது பொட்டேட்டோ சோப். இது ரெண்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். கேரட் சோப் வந்து ஆயில் ஸ்கின் யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ சோப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க நீங்க இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு, உங்களோட ஸ்கின் நல்லாவே பிரைட் ஆகி கொடுக்கும். அடுத்து நலங்கு மாவு சோப்பு. நலங்கு மாவு சோப் வந்து ட்ரெடிஷ்னலுங்க. நமக்கு வந்து என்ன சொல்றது, ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றேன், என்னோட ஸ்கின் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு, நான் வந்து என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நலங்கு மாவு சோப் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா சோப், அதாவது கடல் பாசியில நம்ம இந்த சோப்பு செஞ்சிருக்கோம். இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டைட் ஆகிறது, நம்மளோட ஸ்கின் பிரைட்டன் ஆகிறது, நம்மளுக்கு விரிங்கிள்ஸ் எல்லாம், அதாவது சுருக்கங்கள், முக சுருக்கங்களோ அல்லது கைகால சுருக்கங்களோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்பைருலினா சோப் வந்து நீங்க மறக்காம யூஸ் பண்ணி பார்க்கலாம். கோகனட் மில்க் சோப்பு, இது முல்தானி மெட்டி, இது வந்து கோகனட் மில்க் சோப். இது ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட் மில்க் வந்து இயற்கையாவே வந்து நல்ல ஒரு ஆயிலி தன்மை வந்து இருக்குங்க. ட்ரை ஸ்கின்னா இருக்கு, எனக்கு வந்து என்ன பண்ணாலும் மாய்ஸ்சரைசரே போட்டாலே எனக்கு வந்து சரியாக மாட்டேங்குதுன்னு யூஸ் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கோகனட் மில்க் சோப் யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், முகம் வந்து நல்லா வலுவலன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து முல்தானி மெட்டி சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பப்பாயா. இயர்லியாவே ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு வந்து சுருக்கங்கள் எல்லாம் வந்துருச்சுங்க, 28-25 வயசுலயே எனக்கு வந்து முக சுருக்கங்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க பப்பாயா சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் சோப், இது வந்து ஆரஞ்சு சோப்புங்க. சார்கோல் சோப் வந்து எல்லாருமே வந்து சார்கோல் சோப் நம்ம சஜஸ்ட் பண்ணா நான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க சார்கோல் சோப் நம்ம கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. பிம்பிள் இருக்கு, எனக்கு ஆக்னி இருக்கு அப்படின்னா நீங்க நம்மளோட சார்கோல் சோப் 1 or 2 months யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா குறையிறது நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். வெளியெல்லாம் நான் வாங்கியிருக்கேங்க, அதனால எனக்கு ரெடி ஆகலன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். பிம்பிள் நல்லாவே குறையும். அந்த பிம்பிள் வந்து காஞ்சு போன இடங்கள்ல வந்து ஆணி மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியே வந்துருங்க. இது வந்து ஆரஞ்சு சோப்பு. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ்னு நாங்க சொல்லுவோம், ஏன்னா அவ்வளோ ஹாட் ஸ்கின்னை கூட இது நல்லா ட்ரீட் பண்ணி கொடுக்கும். இதோட அதே பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு ஆரஞ்சு சோப்புக்கும். இதை வந்து ஃபீமேல் சோப் அப்பயும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் அப்படிதான், நல்லாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கண்ணுக்கு கீழே இருந்த கருவலையும், உங்க கண்ணத்துல இருக்கிற டேனு, முகத்திலேயே 2 கலர் 3 கலர் இருக்கும் சிலருக்கு, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இது ஆரஞ்சு சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷியா பட்டர். இது வந்து கோட் மில்க் சோப்புங்க. இது ரெண்டுமே வந்து குட்டீஸ் சோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரட் சோப், ரோஸ் சோப்புமே குட்டீஸோட சோப்ஸ் தான். பட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல அவங்களுக்கு இருக்கும். ஒரு 6-7 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இயற்கையாவே ஸ்கின் வந்து ட்ரையா தான் இருக்கும், அவங்களுக்கு நம்ம கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து இந்த 2 சோப்பு யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். அவங்களோட கலருமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். வெயில விளையாடிட்டு வர குழந்தைங்க, வெயில போய் விளையாடிட்டு இருக்க குழந்தைங்க, அப்புறம் ஸ்கின் ட்ரையா இருக்க குழந்தைங்க, அவங்க எல்லாத்துக்குமே நீங்க இந்த சோப் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா என்ன சொல்றது, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சூப்பரா இருக்குங்க. இது ரெண்டுமே வந்து நம்மளோட குட்டி சோப்ஸ். இந்த 2 சோப்பும் 50 நாள் கியூரேட் பண்ணி தான் நம்ம வந்து செல்லிங்க்கு கொண்டு வரங்க. மற்றதெல்லாம் 45 நாள், இதுக்கு மட்டும் 50 நாளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெட்டிவேர் சோப்புங்க. என்னோட பாடியில வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல என்னோட பாடியில வந்து வேர்வை ஸ்மெல் வந்துருச்சு, என்ன பண்றதுனே தெரியல, ரோலான்ஸ் யூஸ் பண்ணினா கூட எனக்கு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மறக்காம இந்த சோப் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வந்து வெட்டிவேர் ஊர்ன தண்ணி, அதை பவுடரும் சேர்த்துதான் வந்து நம்ம இந்த சோப் தயாரிக்கிறோம். இந்த சோப் வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சோப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து 100ல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 2-3 வெரைட்டி சோப்ஸ் மட்டும் 120, ஏன்னா அதோட இன்கிரியன்ட் ரேட்டே காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால அது மட்டும் ஒரு 120. இது வந்து நமக்கு 100 rupees தான் வருங்க. எல்லா சோப்புமே நமக்கு மோஸ்ட்லி 100 rupees தான் வரும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது ஆயில் எப்படி நம்ம வந்து இதா கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஷாம்பூஸ் கொடுத்துருக்கோம். ஷாம்பூஸ் வந்து பிளான்ட் கிளிசரினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷாம்பூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8 வெரைட்டி ஆஃப் ஷாம்பூஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க.
ஓகே, இதுவும் எல்லாமே நேச்சுரல் தாங்க. ஆமாங்க, இது வந்து கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலி வந்துட்டு நேச்சுரல், ஆர்கானிக் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டா நம்ம எதையாவது இயற்கையிலிருந்து எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா தான் அது வந்து நேச்சுரலாகவும் ஆர்கானிக்காகவும் இருக்கும். அதுக்கு கீழே வர எல்லாமே வந்து நம்ம கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல வந்து நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுமோ அவ்வளவு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நம்ம இது பண்றோம். இதுல வந்து சிலதுல வந்து நம்ம கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், சிலதெல்லாம் வந்து அப்படியே ராவா. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க், அது என்ன கலர் கொடுக்குதோ அதே தான் போட்டிருக்கோம். இது சியக்கா பவுடர்ல இருந்து என்ன கலர் வருமோ அதே கலர் தான் நமக்கு வரும். இது வந்து பீர் ஷாம்பு. பீரை வந்து பிரசிபிடேட் பண்ணும்போது நல்லா ப்ரௌன் ஆயிடுது, அதே கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். செம்பருத்தி பூ, ரெட் வைன், இதெல்லாம் அதோட கலர்ஸே தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆலுவேரா, ஆன்டி டேண்ட்ரஃப் வந்து நம்ம இதில் நீம் ஆட் பண்ணுவோம். நீம் கொடுக்குற அந்த லீக்கேஜ் கலர் தான் நமக்கு இதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குமே வந்து அதோட இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனியன் ஷாம்பு யூஸ் பண்ணால் நல்ல ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பொடுகு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஷாம்புனாலும் யூஸ் பண்ணி பாருங்க. நம்மளோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு 1 month யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல கிளியர் இருக்கும். குட்டீஸ்க்கு ஸ்பெஷலி நம்ம வந்து சியக்கா ஷாம்புவும் எக் ஒயிட் ஷாம்புவும், இந்த ரெண்டுமே, இந்த எக் ஆல்மண்ட் ஷாம்புவும் சியக்கா ஷாம்புவும் குட்டி ஷாம்பூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 100 ml, 250 ml, அடுத்தது 1/2 liter, இந்த மாதிரி 3 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்குங்க. இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு? 150ங்க. 150. ஆமாங்க, இது வந்து 150 வருங்க. 1 month வருங்க இந்த பேக். ஓ, ஓகே. ஸோ நம்ம கிட்ட இப்போ என்ன ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 150 தான் வருங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோங்க. நம்ம ஆயிலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஷாம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு 2 hours கழிச்சு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் ஆயிலுக்கு தான் பதிலாக தான் நம்ம வந்து நம்மளோட ஆயிலை கொடுக்குறோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஆயிலை யூஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வச்சேன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கம்மியா இருக்குங்க. நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா சாயங்காலம் எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில குளிச்சிடுங்க, அப்போ உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுவோங்க. சரி, சரிங்க. கண்டிஷனருங்க. ஓகே, கண்டிஷனர். ஆமாங்க, கண்டிஷனர் நம்ம கிட்ட 4 வெரைட்டி இருக்குங்க. சரிங்க. செம்பருத்தி பூல, சோயா மில்க்ல, ஆல்மண்ட்ல, அப்புறம் இது வந்து ஆம்லா கண்டிஷனருங்க, நெல்லிக்காயில. இந்த 4 கண்டிஷனருங்க. கண்டிஷனர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய ட்ரை ஹேரா இருக்குங்க. அப்புறம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளோட முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஏன்னா காத்துலயும் ஈரப்பதம் இருக்கும், நம்மளோட தலைமுடியும் காயாதுங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிஷனர்ஸ் கொடுக்குறோங்க. இது வந்து பட்டர் பேஸுங்க. நம்ம வந்து இதை சீல் பண்ணியிருப்போம். இது வந்து பட்டர் பேஸ்ல நம்ம பண்றோங்க. சரி, சரி. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சீல் பண்ணி தான் உங்களுக்கு வரும். என்னடா இதை ஓபன் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னா அந்த மாதிரி இருக்காதுங்க, சீல் பண்ணியிருப்போம். ஓகே, இதுக்கு அடுத்துங்க? இதுக்கு அடுத்தது வந்து ஹேர் பேக்குங்க. ஓகே, ஹேர் பேக் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஆயில் வச்சு அப்ளை பண்ணி எல்லாம் குளிச்சாலுமே சிலருக்கு வந்து சில ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து இருக்குங்க. அப்போ அதை வந்து நம்ம வெளியே இருந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா பனானாங்க, பொட்டாசியம் ரிச்சுங்க. நமக்கு நிறைய ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கோட சேர்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து வீட்டை முளைக்கட்டி வச்சு அதுல இருந்து பால் எடுத்து அந்த பால்ல நம்ம வந்து மாஸ்க் பண்ணியிருக்கோங்க, ஹேர் மாஸ்க். இது வந்து வெந்தயத்தை முளைக்கட்ட வச்சு வெந்தயத்துல பண்ணியிருக்கோம். சூடு ரொம்ப ஹீட் பாடியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த பேக் வந்து சஜஸ்ட் பண்ணுவோங்க. வெயில் காலத்துல நம்ம இந்த பேக் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வந்து ரொம்ப சிக்கெல்லாம் இல்லாம, சிக்கெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கு கம்மியா வரும். அதுலயே நம்ம வந்து முடி கொட்டுறது பாதி கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்குங்க. சோப் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட 9 வெரைட்டில நம்ம கிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குங்க. ஃபேஸ் வாஷ்ங்களா? ஆமாங்க, இதெல்லாம் வந்து ஃபேஸ் வாஷ்ங்க. ஓகே, 9 வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. ஓகே, இதுலயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து எது டிபெண்ட் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஸ்கின் டைப். இப்போ கோல்டன் க்ளோலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்குங்க, ரெட் வைன் வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு, குங்குமம் அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். உப்தன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, பப்பாயா வந்து ஒரு 30+ இருக்கவங்களுக்கு, நீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் போட்டாலும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க, எனக்கு சேராது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம நீம் கொடுக்குறோம். அக்வா வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆசிட் இதுல வந்து நம்ம போட்டிருப்போம். இதுவும் வந்து ஆயில் ஸ்கின் டைப்புக்கு சொல்றாங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா சார்கோல் ஃபேஸ் வாஷ் சொல்லுவோம். ட்ரீட் பண்ண வேண்டிய ஸ்கின்னுக்கு வந்து நம்ம டீ ட்ரீ ஆயில் வந்து கொடுப்போங்க. ஒரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே சஜஸ்ட் பண்ணி கொடுப்போங்க. சோப்பும் அந்த மாதிரி தான் கொடுப்போம், ஃபேஸ் வாஷஸும் நம்ம அந்த மாதிரி தான் கொடுப்போங்க. ஓகேங்க.
இங்க வந்து நிறைய பேக்கா வச்சிருக்கீங்க, என்னது இது? ஆமாங்க, இது எல்லாமே வந்து ஃபேஸ்க்கு வந்துட்டு பேக்ஸுங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆக்குறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 இருக்கவங்களுக்கே ஸ்கின் வந்து 30-32 மாதிரி ஆகுதுங்க. சரி. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோங்க. இப்போ நீங்க கையில எடுத்துக்கிறது வந்து ஃபேஸுக்கும் போட்டுக்கலாம், தலைக்கும் போட்டுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு 2-3 இது வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. இப்போ ரோஸ் பேக் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம், தலைக்கும் போட்டுக்கலாம். ஓகே. இதுலயே வந்து எத்தனை ஃப்ளேவர் இருக்குங்க? இதுல நம்ம கிட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. இதுவும் வந்து உங்களுக்கு என்னென்ன தகுந்த மாதிரி ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத் பவுடருங்க. பாத் பவுடர். ஆமாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீராடல் பவுடர்னு இருக்கும். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ், குழந்தைங்க அவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மென்ஸ் பாத் பவுடருங்க. பாய் பேபிஸ்க்கு, பாய்ஸ்க்கு, ஜென்ஸ்க்கு யூஸ் பண்றதுங்க. இதுல வந்து நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிருப்போம். இதுல மஞ்சள் ஆட் பண்ணிருக்க மாட்டோம். இதுல வெட்டி வேறு, ஜவ்வாது, புனுகு இதெல்லாமே போட்டிருப்போம். பாடி வந்து நல்ல ஸ்மெல்லா இருக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இதுல ஆட் பண்ணிருப்போம். அது வந்து இப்ப கேர்ள்ஸுக்கு தேவை இருக்காது, அதனால அதெல்லாம் இதுல ஆட் பண்ணாம இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியா நம்ம பண்ணிருக்கோங்க. சூப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுங்க. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷியக்கா பவுடர். ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாம ட்ரெடிஷனல் மெத்தட்ல நான் வந்து ஹெட் பாத் பண்ணிக்கிறேங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஷியக்கா பவுடருங்க. இது வந்து பிளாக் ஹென்னாங்க. நம்ம கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கும் கூட. இதுலயுமே வந்து நம்ம பிபிடியோ அமோனியாவோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இதுல வந்து மெயின் இன்கிரியன்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்நட்டோட தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை வந்து நல்லா வறுத்து நல்லா கருப்பாக்கி எரிச்சு பொடி பண்ணி அதை வந்து நம்ம இதுல போடுவோங்க. அதுக்கப்புறம் வந்து கரும்பூலாவோட இலையும் வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு அதையே ஆட் பண்ணுவோம். அவரே ஆட் பண்ணுவோம், மருதாணி ஆட் பண்ணுவோங்க. அதுதான் வந்து இதோட இன்கிரியன்ட் டீடைல்ஸ் நம்ம இதுலயே கொடுத்துருப்போங்க. ஓகே ஓகேங்க. சோ அந்த மாதிரி ரிசல்ட் இருக்குங்க. ஆமா, இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஓகே ஓகேங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கோங்க. இது வந்து மட் பாத் பவுடருங்க. ஓகே. அதாவது புற்று மண்ணு. இப்ப வந்து உடம்புல இருக்க கழிவுகள் வந்து நமக்கு நம்மளோட கழிவுகள் வெளியேற்ற மூலமா போகணுங்க. ஆனா வந்து சிலருக்கெல்லாம் வந்து ஸ்கின் வழியா வெளியேறக்கூடியது வந்து போகாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு மட் பாத் பவுடருங்க. வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு எல்லாம் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த பவுடர், இந்த பேக் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெடி ஆயிருங்க. தோல்ல இருந்து தோல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வந்து தீராமையே இருக்குன்னா மட் பாத் பவுடர் 2-3 தடவை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிருங்க. நல்ல இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்புங்க, ஃபேஸ் ஸ்க்ரப். வாரத்துல ஒரு தடவையாவது நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா, wrinkles இல்லாம, ஓப்பன் போர்ஸ் இல்லாம இருக்குங்க. ஸோ அது ரெண்டுக்காக நம்ம கிட்ட 2 ஃபிளேவர் இருக்குங்க. அந்த 2 ஃபிளேவருங்க இது கோல்டன் ஸ்க்ரப் அண்ட் காஃபி ஸ்க்ரப்புங்க. இது நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். கோல்டன் ஸ்க்ரப் நம்ம கிட்ட இப்படிதாங்க இருக்கும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இதுல இருக்க கிரானுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப மைன்யூட் கிரானுவல்ஸ்ங்க. இது நைட் தூங்கும்போது போட்டுக்கிற மாதிரி இல்லைங்க, சாயங்காலம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சாயங்காலம் நைட் அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கோல்டன் ஸ்க்ரப் வந்து சாயங்காலமும் முகத்துல போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிட்டு திருப்பி ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க ஜெல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் போட்டோம்னா நம்ம வந்து கம்பல்சரி மாய்ஸ்சரைசிங் பண்ணி ஏதாவது பண்ணணும், சீல் பண்ணணும். அப்பதான் ஓப்பனா இருக்கிறது வந்து க்ளோஸ் ஆகுங்க. அதுக்காக நம்ம ஜெல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஜெல் வந்து நம்ம கிட்ட ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ஜெல் வந்து இருக்குங்க. இந்த ஜெல் வந்து ஆனியன் ஜெல்லுங்க. இது வந்து தலைக்குங்க, முடி வளர்றதை தூண்டுறதுக்காக நம்ம வந்து ஆனியன் ஜெல், சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜெல் வந்து பண்றோங்க. இது ஹேருக்கு தாங்க. இப்ப இந்த 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு தாங்க. ஃபேஸுக்கு, பாடிக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா நம்மளோட ஸ்கின் கேருக்குங்க. நம்ம கிட்ட ஒரு 6 வெரைட்டி இருக்கு. இந்த 6மே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு நீங்க கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ கேட்டீங்கன்னா நம்ம அவங்களோட ஸ்கின் டைப் எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஜெல் வந்து சஜஸ்ட் பண்ணுவோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கு எனக்கு அப்படின்னா நீங்க ரெட் வைன் ஜெல் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஆயில் செக்ரீஷன் நல்லா கம்மியாயிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவா இருக்குங்க. அவங்க ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ நம்ம அந்த மெத்தட வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்க. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் பட்டருங்க. இந்த 4 ப்ராடக்ட்டும் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்னு சொல்லாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவகேடோ கிரீமுங்க. இப்ப ஃபேர் அண்ட் லவ்லி போடுறோம், என்னதான் நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்துக்கிட்டாலும் வெளியே போகும்போது நமக்கு ஒரு பிரைட்னஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம அவகேடோ கிரீம் வந்து கொடுத்துருக்கோம். இப்ப லாவெண்டர் கிரீமுமே நம்ம பண்ணிருக்கோம், பட் ஆனா இப்போ அதுக்கு லேபிள்ஸ் வரல, அதனால நான் இதுல வைக்கலைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஸ்கின் இருக்கவங்களும் போட்டுக்கலாம். இந்த இது போடும்போது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க. இது வந்து சன்ஸ்கிரீனுங்க.
கம்பல்சரி வெயில் காலம் வந்துருச்சு, யூவி ரேசஸ்லயே நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம சன்ஸ்கிரீன் போடணும். போட்டாதான் நம்மளோட ஸ்கின் வந்து என்ன ஆகும்னா டேன் ஆகாம இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து SPF 50யோட நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமுங்க. இப்போ சிலருக்கு வந்து ஜெல் சேராது, அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது நைட் ரொட்டீனுக்கு ஒரு க்ரீம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக பண்ணினது தான் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். பேர் மட்டும் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி நல்ல ஒயிட் எல்லாம் ஆயிட மாட்டோம் இது போடும்பொழுது. கொஞ்சம் ஒரு ஷேட் 2 ஷேட் நமக்கு வந்து நம்மளோட கலரை விட அதிகமா இதுல கிடைக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பட்டர். ஃபுட் பட்டர்னா என்னன்னா, எனக்கு வெடிப்பு வந்து பெருசா இருக்கு, என்னோட கால் வந்து நிறைய பெரிய பெரிய வெடிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. கூகுள்ல கூட இதுக்கு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோட கால் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பே இல்லாத அளவுக்கு உங்களோட இதை ஒரு 2 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க கால்ல வெடிப்பே ஒரு வெடிப்பு கூட இருக்காது. இந்த கால்ல வெடிப்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குங்க. வெடிப்பு எல்லாமே போயிடும். கீழே வந்து குட்டி குட்டியா வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்னது? இதெல்லாமே வந்து நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸுங்க. இது வந்து நம்மளோட லிப்ஸ்டிக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 14 கலர் இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனே எடுத்துக்கிட்டாலும் நம்ம வெளியே போகும்போது பார்க்க அழகா இருக்கணும், அதுக்காக ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. காஜலும் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஜலுங்க, இது வந்து இதுவும் நம்ம ஆர்கானிக்கா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாமோட ஆஷ் தான் நமக்கு இதோட மெயினுங்க. இது வந்து பைண்டிங் ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா நெய். இது நீங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இதுல நெய்யோட ஸ்மெல் வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கோனிக்கல் இதுல வந்து கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு இதுல வந்து புருவை வரைஞ்சிக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், கண்களுக்கிட்ட போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்களும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணு எரிச்சல் இருக்கு, எனக்கு மையே போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நீங்க நம்மளது யூஸ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிப் பாமுங்க. ஆமாங்க, இது எல்லாமே லிப் பாமுங்க. நமக்கு ஒரு 10 வெரைட்டி லிப் பாம் இருக்குங்க. இப்ப இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட உதடு வந்து கருப்பா இருக்கு, 2 கலர்ல இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட வாயை சுத்தி கொஞ்சம் கருப்பா இருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு நீங்க லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணீங்களா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. எனக்கு லிப்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நான் கடிச்சு எடுக்கிற அளவுக்கு எனக்கு உதடு வந்து வெடிக்குதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நீங்க இந்த லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. பொதுவாவே லிப் பாம்ஸ் வந்துட்டு பசங்க பொண்ணுங்க 2 பேருமே போடணுங்க. பசங்க வந்து நிறைய பேர் இப்ப போடுறது இல்ல, பட் பசங்களுமே போடணும். இப்போ கிரீன் டீ லிப் பாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் எனக்கு இருக்கு, பட் நான் விட்டுட்டேன், ஆனா எனக்கு என்னோட உதடு மட்டும் அது மாதிரியே கருகருன்னு இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம வந்து இது கிரீன் டீ லிப் பாம் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. கிரீன் டீ லிப் பாம், மேங்கோ லிப் பாம், இதெல்லாமே வந்து நம்ம அவங்களுக்காக தான் சஜஸ்ட் பண்றோம். இப்போ அந்த ஸ்க்ரப், இது வந்து மேங்கோ ஸ்க்ரப்புங்க. இந்த ஸ்க்ரப்போட இந்த லிப் பாமும் போடும்பொழுது என்ன ஆகும்னா லிப்போட கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி கொடுக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டூத் கேருங்க. அப்படியே வந்து நம்மளோட ப்ரஷிங்காக எனக்கு பல்லு வலி இருக்கு, ஈர் வலி இருக்கு, சொத்தப்பல் வந்துச்சு அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த பல்பொடி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த 4 ப்ராடக்ட்டுங்க. இந்த 4மே வித்தியாசமான ப்ராடக்ட் தாங்க. இது வந்து தலைவலிக்கான தைலம். ஆமாங்க, இது வந்து தைலம். இதுலயுமே வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க. இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சுதான் இதை நம்ம பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி சீரம்ங்க. இந்த கலர்ல இருக்கும் விட்டமின் சி சீரம். விட்டமின் சி சீரம் போடும்போது நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்புறம் இது 2ம் வந்து நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஐ ரோலானுங்க, தெரியுதுங்களா? இது வந்து அண்டர் ஐ ரோலான். இது நான் ஓபன் பண்ணி காட்டுறேங்க. கண்ணை சுத்தி எனக்கு கருவளையம் இருக்கு, எனக்கு அந்த கருப்பே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க இந்த அண்டர் ஐ ரோலான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இதை இந்த ரோலான் ஃபார்மேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ கண்ணை சுத்தி இருக்க பகுதி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அங்க போட்டு நம்ம எதையும் ரப் பண்ணியோ அல்லது அழுத்தி தேய்க்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக இந்த பால் மெத்தட் மாதிரி நம்ம வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து நல்லா இப்படி பால் மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இதை வந்து கண்ணை சுத்தி நம்ம போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணை சுத்தி இருக்க கருவளையம் வந்து போயிடும். இதுல வந்து நம்ம காஃபி பீன் ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? தெரியுது. காஃபி பீன் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காஃபி பீன் வந்து காஃபி கொட்டைங்க. இந்த காஃபி கொட்டை வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி இருக்க கருவளையத்தை எல்லாம் நல்லாவே போக்கி கொடுத்துருங்க. இது வந்து ஐப்ரோ சீரம். இது வந்து நமக்கு ஐப்ரோ சீரம். எனக்கு வந்து புருவம் வளரவே இல்லைங்க, என்னோட புருவங்கள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ஐப்ரோ சீரம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட புருவம் வந்து நல்ல அடர்த்தி ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். 3ல இருந்து 6 மாசம் யூஸ் பண்ணணுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 months வரும். பார்க்க குட்டியா இருக்கு இல்லைங்களா, ஆனா இது மினிமம் 2 மாசம் வரும்.
இது எல்லாமே 150ங்க. இதெல்லாம் 100, இதெல்லாம் 100, இதெல்லாம் வந்து 150ங்க. ஓகே. எனக்கு முடி நிறைய இருக்கு, பெயினே போக மாட்டேங்குது. குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தலையில எப்படியாவது பெயின் வந்துருங்க. அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னதான் கிளீனா வச்சிருந்தாலுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க கிட்ட வந்து பெயின் இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நமக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து வேம்பாலம் பட்டையை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆயில் வந்து பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை சூடு பண்ணி தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு பெயின் சீப்பு வச்சு வாரி எடுத்துட்டோம் அப்படின்னா பெயின் வந்து நல்லா படிப்படியா குறைஞ்சிருங்க. ஒரு 1 ல இருந்து 2 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா பெயின் எல்லாமே போயிடுங்க. செத்த ஈர் வந்து திருப்பி புதுசா பெயினா மாறாதுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணும் பொழுது. நம்ம கிட்ட மசாஜ் கோம்பு இருக்குங்க. ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேம்பூங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பேம்பூ ட்ரீங்க, மூங்கில் மரங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாதுங்க, இதுவுமே மரம் தாங்க. ஆமாங்க. ஏதோ இதுவுமே மறந்தாங்க. இதுல வந்து இடையில வந்து இப்ப நம்மளோட தலையில அழுத்தம் கொடுக்கறதுக்காக இது ஏறி இறங்குறதுக்கான ஒரு மெத்தடா இது வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி தலையில யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா தலையில வந்து இப்பெல்லாம் மசாஜ் பண்றதுக்கு நம்மளே முடியறது இல்ல, ஆள் இல்ல. பெருசா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு மசாஜ் பண்ணி விடுறதுக்கு ஆள் இல்ல. ஒவ்வொரு டைமும் பார்லர் போய் மசாஜ் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்களுக்காக நம்ம வந்து இந்த கோம்பு வந்து கொடுத்துருக்கோங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஃபீல் இருக்கும். ஓகே. ஓகேங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட ஒரு 6-7 வகையில வந்து சீப்பெல்லாம் இருக்குங்க. இதுதான் அதோட டிசைன்ஸுங்க. குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி, பெரியவங்களுக்கு சிக்கு எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி, நேர் எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி, குளிச்சுட்டு வந்து சிக்கு எடுக்கிறதுக்கு, இது குழந்தைங்களுக்கு, இது வந்து மீசை தாடி எல்லாம் ஷேப் பண்றதுக்கு, இது வந்து பெயின் சீப்புங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட சீப்புங்களும் நிறைய இருக்குங்க. ஓகே. இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்களா? எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்க. இது வந்து நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஹென்னா பவுடருங்க, டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த பிரஷ்ங்க. இதுவுமே மறந்தாங்க. இது வந்து நமக்கு ஃபைபர்ஸுங்க. ஓகே. சோ நம்ம வந்து ஆமாங்க, இதுவும் வந்து நமக்கு டை அடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கோ. இந்த ப்ராடக்ட் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா சொல்லிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே. இப்போ நான் இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணோம்னா எப்படி ஆர்டர் பண்றோம்? இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோங்க. நீங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா நம்மளோட கார்ட் இருக்குங்க, என்னென்ன பொருள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். அந்த பேஜுக்கு உங்களை கொண்டு போவோம். அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம கிட்ட FB பேஜ் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இந்த 4 மீடியம்லயும் நீங்க வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் நீங்க உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே சிஸ்டர், இப்போ எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க. இப்போ ஆர்டர் பண்ணாலும் எத்தனை நாள்ல டெலிவரி ஆயிருங்க? இப்போ இன்னைக்கு நீங்க பணம் பே பண்ணீங்கன்னா நம்ம இன்னைக்கே அனுப்பிடுவோம். ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா அனுப்புறோம். ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்பிச்சோம் அப்படின்னா உங்களோட பின்கோடுக்கு அவங்க எவ்வளவு நாள்ல டெலிவரி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. மெட்ரோ சிட்டிஸ், அதாவது ஃபெமிலியர் சிட்டிஸ் எல்லாமே, சென்னை, கோவை, மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளையில டெலிவரி ஆயிருங்க. சில ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் டெலிவரி ஆகுங்க, சிலதெல்லாம் 3 நாள். இப்போ பெங்களூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நாளையில டெலிவரி ஆயிரும். ஆனா கர்நாடகால மற்ற இடத்துக்குலாம் 2 ல இருந்து 3 நாள் டைம் எடுக்கும். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா போஸ்ட்லயும் கொடுத்துட்டு இருக்கோம், ப்ரொஃபஷனல் கொரியர்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க, ப்ரீபெய்டு மட்டும்தான். ஓகேங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார்.